அனைவருக்கும் வணக்கம். இது நீட்டு கத்திரிக்காய். எனக்கு நீட்டு கத்திரிக்காய் வைக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் மாடி தோட்டம் ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு வகையில் எனக்கு நீட்டு கத்திரிக்காயோட விதை கிடச்சி அதை போட்டு நல்லா குத்து குத்தாக வந்தது. நிறைய காய்க்கும், அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீட்டு கத்திரிக்காயோட விதை எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து போடுவேன். அப்படி போட்டு தான் வந்தது இது. ஆனாலுமே முதல்ல காய்ச்ச அந்த கத்திரிக்காய் மாதிரி கொத்து கொத்தாவெல்லாம் வரல. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இல்லை. அதோட விதையை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து விதை இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்போம். என்கிட்ட இல்லைனாலும் அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்கக்கிட்ட இல்லைனாலும் என்கிட்ட இருக்கும். மாற்றி மாற்றி வாங்கிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோவக்காய். இந்த கோவக்காவோட கட்டிங்ஸை ஃப்ரெண்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போனப்போ அவங்களுக்கு வேறு ஒருத்தவங்க கொடுத்தத அவங்க வளர்த்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த கட்டிங்ஸை கொடுத்தாங்க. அதை வச்சு வந்தது தான் இது. ஒரு நாளைக்கு பொரியலுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கோவக்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் மிஸ் பண்ணாலுமே அது வந்து பழுத்துருது, கொலன்னு ஆகிடுது. வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். இன்றைக்கி அறுத்த எல்லா காய்க்குமே வந்து அந்தளவுக்கு நான் ஊட்டச்சத்து எதுவும் கொடுக்கவே இல்லை. அந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி போட வேண்டிய உரங்கள் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். வெர்மி கம்போஸ்ட்டு, அப்புறம் மாட்டு உரம், இதெல்லாம் மட்டும்தான், தொழு உரம், இதெல்லாம் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். அதை வச்சு வந்தது தான் இது எல்லாமே. இன்னும் பஞ்சகவ்யம், மீன் அமிலம் இதெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் நிறைய காய்ச்சிருக்கும். அதெல்லாம் எதுவும் கொடுக்காததுனால கொஞ்சமாக தான் காய்ச்சுது. டெய்லி இந்த செடிக்கு தண்ணி மட்டும்தான் நாங்கள் ஊற்றுறது. இந்த மாடி தோட்டம் வைக்கிறது என்னமோ ஆசையாக தான் இருக்கும். ஆனால் இதுலேருந்து காயை நம்ம பறித்து எடுக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட அதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். ஏன்னா எல்லாமே வந்து அவங்க என்ன தான் நம்ம ஒரு இடத்துல அந்த கொடியை விட்டாலுமே ஒரு 2 நாள் பார்க்கலன்னா அவங்களுக்கு எந்த திசை தோணுதோ அந்த திசை நோக்கி போயிடுவாங்க. அது எட்டவும் எட்டாது. என்ன தான் தொட்டி மேலே ஏறி பறித்தாலும் ஒரு சில காய் மட்டும்தான் பறிக்க முடியுது. ஒரு சில காயெல்லாம் பறிக்க முடியாமல் வேஸ்ட்டாக தான் போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய். இந்த அவரைக்காவை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த அவரைக்காய் வருஷம் எங்களுக்கு கண்டிப்பாக அது காய் கொடுத்துரும். அந்த விதையை நான் போடுறேன்னோ இல்லையோ, அவராக விதை விழுந்து முளைச்சி வளர்ந்து எங்களுக்கு வருஷம் கம்பல்சரி அது காய் கொடுத்துரும். எப்படி அதுவாக விழுந்து காய் கொடுக்கும்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அவரைக்காய் விதையை விதைச்சப்போ நிறைய எப்படி காய்ச்சுதோ அதே மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் காய்க்குது. ஓரளவுக்கு மட்டும்தான் எங்களால் எட்டி அந்த அவரைக்காவை பறிக்க முடியுது. அதுக்கு மேலே எங்களால் பறிக்க முடியாததெல்லாம் அப்படியே விட்டுருவோம். அது எல்லாம் நல்லா காஞ்சி போய் அது பக்கத்தில் இருக்கிற இல்லை எங்கே தொட்டி இருக்கோ அதில் அந்த விதை விழுந்து அதுதான் வருஷம் எங்களுக்கு வரும். நானும் ஒவ்வொரு முறையும் தனியாக ஒரு இடத்துல வைக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் அது எங்கெங்கெல்லாம் விழுதோ அங்கே விழுற இடத்துல ஃபுல்லாகவுமே இந்த அவரைக்காய் தான் நிறைய இருக்கும். அதனால் வருஷம் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கறது இந்த அவரைக்காய் மட்டும்தான். எப்பவுமே அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சு யாருக்காவது கொடுக்கணுன்னு நினைப்பேன். ஒவ்வொரு முறையும் மிஸ் பண்ணிவிடுவேன். இந்த வாட்டி மறக்காமல் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு நினச்சி எல்லா விதையும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த அட்ரஸ்க்கு நான் ஃப்ரீயாகவே இந்த விதையை அமுச்சு விடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இந்த அவரைக்காய் விதை ஆடி மாதத்தில் விதைச்சோம்னா தை, மாசி, பங்குனி அது வரைக்கும் காய்க்கும். இதோட விதை எனக்கு என் தங்கச்சி தான் கொடுத்தா. அவங்க கழனியில் இதை போட்டு வச்சுருந்து நிறைய காய் காய்ச்சுது. அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து விதையை வாங்கிட்டு வந்து இங்கே தொட்டியில் போட்டு வந்தது. 10 வருஷமாக நான் கிட்டத்தட்ட மாடி தோட்டம் வச்சுருக்கேன். இதோட விதையை முதல்ல போட்டது மட்டும்தான் நான். அதுக்கப்புறமா காஞ்சி போய் அதுவாக தொட்டியில் விழுந்து வந்தது தான் வருஷம் எங்களுக்கு கொடுக்கறது. நீ என்ன எனக்கு இடத்த கொடுக்கறது, நானே இடத்த எடுத்துக்கிறேன்ட்டு காய்ச்சி ஒரு பெருந்தன்மே எங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இந்த அவரைக்காவை வச்சு நிறைய வீட்டில் சமைச்சு முடிச்சாச்சு. அவரைக்காய் பொரியல், அவரைக்காய் சாதம்,
அவரைக்காய் கூட்டு, அவரைக்காய் சாம்பாரில் போடுறது, காரக்குழம்புல போடுறது எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. மற்ற கொடிங்கன்னா காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் காஞ்சி போயிடும். ஆனால் இந்த அவரைக்காய் விதை நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கூட இது கண்டிப்பாக காய்க்கும். முத்தல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உள்ளே இருக்கிற அந்த பருப்பை எடுத்து அது எல்லாத்தையுமே சேர்த்து காரக்குழம்பு வச்சுருவேன். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த காய் எல்லாத்தையுமே ஒரே நாளில் சமைக்கல நான். அவரைக்காவை 2 நாளும், கத்திரிக்காய் 1 நாள், கோவக்காய் 1 நாள்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்றா நான் எனக்கு யூஸ் ஆச்சு கிச்சனுக்கு. இது மாதிரியான ரேர் வெரைட்டிஸ் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். வேணுங்கிறப்ப பிரித்து எடுத்துக்கலான்னு இப்போதைக்கு தோலோடையே காய வச்சுருக்கேன். விதை வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நன்றி.